ரத்தனகிரியில் ஒரு சாமியார் இருக்கிறார். இங்கே கூட வந்திருக்காரு நிறைய தடவை. கோமணம் தான் கட்டின்னு இருப்பார். அவர் கிராமத்தில் மணியக்கார மகன். அவர் கன்சாமூலியார்னு பேர் அவங்க அப்பாவுக்கு. அவருடைய மகன் அவர். இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் சிவானந்தன். இவர் சச்சிதானந்த மொழியார். இவர் வேலூர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆற்காடு வீராசாமி கூட வேலை செய்திருந்தார் கிளார்க்கு. ஒரு நாள் வீட்டில் ஏதோ சண்டை. அதனால் பஸ் எல்லாம் அந்த காலத்தில் 3/4 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வரும். கீழ்மின்னலுங்கிற இடத்துலேருந்து வேலூருக்கு பஸ் பிடிக்கணும். அவர் பஸ் மிஸ் பண்ணிட்டார். சரி, திருப்பியும் வீட்டுக்கு போகிற மூடில் இல்லை. அதனால் வாழ்க்கையில் முதல் தடவையாக அந்த மலை மேலே ஒரு சின்ன கோயில், சுண்ணாம்பு கோயில் இருந்துச்சு. அந்த படி ஏறி போகிறார். ஏன்னா வீட்டுக்கு போகிற மூடில் இல்லை. அவர் போயிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்கிறாரு, ஐயரே கொஞ்சம் கற்பூரம் காட்டு அப்படிங்கிறார். ஐயர் சொல்கிறாரு கற்பூரம் இல்லைங்கன்னு. அது அந்த காலத்து சுண்ணாம்பு கோயில், பூஜையே கிடையாது அங்கே. அந்த காலத்தில் யாரோ ஒரு ஐயர் மேலே போயிட்டு வருவார். கற்பூரம் கூட இல்லாத கோயில் அது. கற்பூரம் இல்லைங்கன்றார். அப்போ சாமி என்ன பண்ணுறாரு, அவனுக்கே கற்பூரம் இல்லாத இந்த முருகன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னாரு. ஏன்னா இது சொல்கிறதுக்குள்ளே அந்த முருகன் கையில் இந்த வெயில் இப்படி அசையுது. ஆண் கத்தின்னு போய் முருகன் மேலே விழுந்துட்டார். இதை பார்த்துட்டு ஐயர் பயந்து போய் ஊரில் சச்சிதானந்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுட்டார். அவங்களாம் மாட்டு வண்டி கட்டின்னு இவரை பார்க்க வராங்க 4 மைல். அவங்க வர்றபோது இவர் பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலே இந்த ஒரு அழுக்கு துண்டை கோமணமாக கட்டிக்கிட்டு கண்ணெல்லாம் சிவந்து போய் அப்படியே ஆவேசமாக உட்காந்துன்னுக்கிறார். அவங்க அப்பா வர்றபோது கறி எடுத்து தரையில் எழுதுகிறார், இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு.